வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடலைக்கறி. இது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ரெசிபி. சீக்கிரமாகவே இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த கிளாசிக் கடலைக்கறி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நம்ம ஒரு 150 கிராம் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு அதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 20 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இதில் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கோம், பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சு. இது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு விரலளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதை ஹீட் பண்ணி வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய ஆனியன், அதையும் சேர்த்துக்கலாம் 1 கப். அதை நல்லா இப்போ வதக்க போகிறோம். அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், நல்லா வதங்கி இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா பிளெண்ட் ஆகி இப்போ கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது கூட மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மசாலா தூள் இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வெளியில் கடையிலையும் கறி மசாலா கிடைக்கும், இது நம்ம வீட்டிலே செஞ்சது. இதை இப்போ சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையே இப்போது சேர்த்துக்கலாம். அது கூட அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போயே சேர்த்துக்கலாம். அந்த கொண்டக்கடலை கூட இது இடியாப்பத்துக்கு நம்ம செய்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதை ரொம்ப கெட்டியாகவும் வைக்க போகிறதில்ல, ரொம்ப தண்ணியாகவும் வைக்க போகிறதில்ல. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் இடியாப்பத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்ல வாசனை வருது இதிலேருந்து. பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிட்டா நம்மளோட சிக்பீஸ் கிரேவி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.